தேவாவும் திருவழியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். தேவாவும் திருவழியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். சுகமான நினைவாலே சுரமான சொல்லாலே நிறமுந்தன் பதம் தேடுவே. அருளாலே உயிர் வாழுவே. தேவாவும் திருவழியை என்றென்றும் நான் தேடுவே. நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவே. இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே. இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே. தடுமாறி தவறாக நான் வாழும்போது வழிகாட்டி என்னை காக்கவா. எனக்காக உயிர் வாழவா. ஒளியாக வழியாக உயிராக வந்து எனக்காக உயிர் நீத்தவா. கல்வாரி பலியானவா. தேவாவும் திருவழியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதாவும் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றோம் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை முதல் நாளிலே இங்கே வந்திருந்து நாம் அனைவருமாக மீண்டும் ஒரு முறை நம்மை முழுவதுமாக ஆண்டோடும் ஒப்பு கொடுத்து அந்தோனியாரின் பரிந்துரையை பெற்று நம்மிடம் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அங்கலாய்ப்புகளையும் ஒப்பு கொடுத்து அனைத்தையும் எங்களுக்கு அப்புறப்படுத்தி எங்களுக்கு நல்வாழ்வு நல்க வேண்டும், சமாதானம் வேண்டும், நற்சுகம் வேண்டும் என வேண்டி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்தோனியார் வழியாக நற்செய்தியை வழங்குகிறார். நம்பினவர்களுக்கு அனைத்தும் உண்டாகும், அனைத்தும் அனுகூலமாகும் என்பதை சொல்லுகிறார். நாம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அந்த நல்ல நிலத்திலே 100% நல்ல பலன் தருகின்ற நிலமாக நம்மை மாற்றினால் ஆண்டவரே அத்தனை விளைச்சலுக்கும் காரணமாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய உள்ளங்களை வாழ்வை நல்ல நிலமாக மாற்ற முயற்சிப்போம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாரும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. தாய் திருச்சபையானது இன்று நமது மண்ணிலே விதைக்கப்பட்ட புனித அருளானந்தருடைய விழாவை கொண்டாடுகிறது. அவர் இந்த மண்ணிலே நமக்காக வந்து நம்முடைய மக்களுக்காக நற்செய்தியை கொண்டு வந்து அதற்கு சாட்சியாக இரத்தம் சிந்தி விதைக்கப்பட்டிருக்கிறார். அந்த விதையானது அந்த பகுதியிலே மட்டுமல்ல, நமது நாடு முழுவதும் சாட்சியாக அமைந்திருக்கிறது. ஆகவே அவர் 100% பலன் கொடுத்திருக்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறார். அதை போன்று நம்முடைய வாழ்வும் நல்ல நிலமாக அமைய நம் ஆண்டவரிடத்திலே அந்தோனியார் வழியாக கேட்போம். நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு
நம் அனைவரையும் ஆண்டவர் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு நிறைவாழ்வு தர வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் தி பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தால் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்கள் அனைவருக்கும் அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது ஜோசப் ராஜ் ஃபெமிலா உடல் நலம் வேண்டியும் அருள்ராஜ் சகாயம் மேரி குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் வேண்டுதல் பலியாகவும் அருண் நிவேதா குழந்தை வரம் வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் பிரேம்குமார் கமலா நல்ல முறையில் வீடு கட்டவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் உடல்நலம் வேண்டியும் வின்சென்ட் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் வேண்டியும் காஸ்மிக் நல்ல வேலை கிடைக்கவும் ஆஷ்விக்கு வேலை கிடைக்கவும் வேண்டுதல் பலியாகவும் ராயப்பன் டென்னிஸ் ராணி மரிய ஃபேஷியா ஹெலனா ஜாக்சன் உடல்நலம் வேண்டியும் படிப்பிற்காகவும் விவசாயம் செழிக்கவும் செய்யும் தொழில் நல்ல முறையில் நடக்கவும் டேவிட் ஜெய்சிராணி குடும்பத்தில் ராபின் லீனா நல்ல வேலை கிடைக்கவும் நன்றி பலியாகவும் அந்தோனி ராஜ் கிளாரா மேரி நன்றி பலியாகவும் ஜான் பீட்டர் நடைபெறும் வழக்கில் வெற்றி பெற வேண்டியும் நினைத்த காரியம் நடக்க வேண்டியும் ஜோகன் இன்று நடைபெற்றிருக்கும் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறவும் 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் வேலாயுதம் குடும்பம் சுரேஷ் குமார் உடல் சுகம் பெற வேண்டியும் மன அமைதி வேண்டியும் மகன் ஜெய்சன் நன்கு படிக்கவும் மகள் 12ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுதவும் குடும்பத்திற்கு தேவ ஆசிர் வேண்டியும் பவுல்தாஸ் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் லிட்வின் தெரேசா நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டியும் கிளாரா திவ்யராஜ் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 17 முதல் 17, 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 21 வரை.
சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பார்க்கும் முகமில்லா, கேட்கும் மொழியில்லா, பார்க்கும் முகமில்லா இறை சாயல் தெரிகிறதே. கேட்கும் மொழியில்லா இறை வார்த்தை ஒலிக்கிறதே, இறை வார்த்தை ஒலிக்கிறதே. பார்க்கும் முகமில்லா இறை சாயல் தெரிகிறதே. கேட்கும் மொழியெல்லாம் இறை வார்த்தை ஒலிக்கிறதே. பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிகிறதே. கேட்கும் மொழியெல்லாம் இறை வார்த்தை ஒலிக்கிறதே. திரும்பிடும் திசையெல்லாம் எழுக்கொன்றும் இறையழகே. அசைகின்ற அணுவெல்லாம் மகத்தான இறை செயலே. பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிகிறதே. கேட்கும் மொழியெல்லாம் இறை வார்த்தை ஒலிக்கிறதே. பனியின் துணியில் இறைமுகம் பார்க்கிறேன். இலையின் அசைவில் இறை இசை கேட்கிறேன். இறைவா இறைவா இறைமுகம் பார்க்கின்றேன். இலையின் அசைவில் இறை இசை கேட்கிறேன். வீசிடும் காற்றெல்லாம் இறை சுவாசமே. மலர்களின் மனமெல்லாம் இறை வாசமே. வீசிடும் காற்றெல்லாம் இறை சுவாசமே. மலர்களின் மனமெல்லாம் இறை வாசமே. உயிரே உணர்வே உன் புகழ் பாடி மகிழ்வேனே. பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிகிறதே. கேட்கும் மொழியெல்லாம் இறை வார்த்தை ஒலிக்கிறதே.
பொழிந்திடும் மழையெல்லாம் நிறைவாகவே. வியப்பே விந்தையே உம் புகழ் பாடி மகிழ்வேனே. பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிகிறதே. கேட்கும் மொழியெல்லாம் இறை வார்த்தை ஒழிக்கிறதே. பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிகிறதே. கேட்கும் மொழியெல்லாம் இறை வார்த்தை ஒழிக்கிறதே. திரும்பிடும் திசையெல்லாம் எழில் கொஞ்சம் இறையழகே. அசைகின்ற அணுவெல்லாம் மகத்தான இறை செயலே. பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிகிறதே. கேட்கும் மொழியெல்லாம் இறை வார்த்தை ஒழிக்கிறதே. இறை வார்த்தை ஒழிக்கிறதே. Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். நமக்காக நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 12 இறை வாக்கியங்கள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உண்மத்தர்கள் வாழும் மத்தியில் உண்மைக்கு சான்று பகர வந்த உத்தமர் இயேசுவின் சத்தியம் காக்க நித்தமும் அவரை நினைக்க தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த புனிதர்களுடைய வாழ்விலே நாம் சங்கமிக்க இறைவன் அருள் கூர்ந்துள்ளார். அந்த அருளை பெற்று இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
பதுவை அந்தோணியாரின் பக்தர்களே, தன்னை அறிந்து சிநேகித்து சேவிக்கவும் அதனாலே மோட்சத்தை அடையவும் கடவுள் மனிதனை உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்ட மனிதன் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்த பொழுது சாவு உலகிலே நுழைந்தது. அந்த சாவிலிருந்து மனிதனை மீட்பதற்காக தன்னையே மனு உரு எடுக்க வைத்து இவ்வுலகிலே வந்து நமக்கு மீட்பையும் வாழ்வையும் பெற்று கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வார்த்தைகளை உள்வாங்கி இறை தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய இறை மகனுடைய சீடர்களாக வாழ தங்களையே அர்ப்பணித்தவர்கள் ஏராளமான புனிதர்கள். மனிதத்துவத்தின் முழு நிறைவே புனிதத்துவம். அந்த புனிதத்துவத்தை வாழ்ந்து காட்ட இவ்வுலகில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் புனித அருளானந்தர், புனித ஜான் தே பெரிட்டோ என்று நாம் அழைக்கிறோம். ஆக அருளும் ஆனந்தமும் தன்னகத்தே கொண்டு விளையாட இறைவனை முழுமையாக சுதந்திரித்து கொண்டார். நோய்வாய்ப்பட்டாலும் தாயினுடைய ஜெபமும் புனிதருடைய பரிந்துரையும் அவருக்கு நல்வாழ்வை கொடுத்தது. இதோ இன்று நாமெல்லாம் அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மார்ச் மாதம் 1 தேதி 1647 பிறந்தவர் புனித அருளானந்தர். பிப்ரவரி மாதம் 4 தேதி 1693 இறைவனடி சேர்ந்தவர். மரவ நாட்டின் மறைசாட்சியாக தன்னுடைய வாழ்விலே இறைவனை எடுத்துரைத்ததனால், இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டதனால், வாழ்வாக்கியதனால் வீரமரணம் மறைசாட்சியம் முடிபெற்றார். அத்தகைய புனிதர் நமது கும்பகோணம் மறைமாவட்டத்தின் 2வது பாதுகாவலராக விளங்குகின்றார். 1678 புனித அருளானந்தர் கூவத்தூர் பங்கில பணி செய்தார். அப்பொழுது அங்கே பாஸ்கா நிறைவேற்றப்பட்டது. அருகில் இருந்த மக்களெல்லாம் அங்கே ஒன்று கூடி வந்து அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். 5000 பேர் என்று வரலாற்று சரிதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை என்ற இடத்திலிருந்து வந்து கூவத்தூர், தத்துவாஞ்சேரி இவ்வாறு அவர் பயணம் செய்து மரவ நாட்டிற்கு சென்றார். மக்களெல்லாம் அவதிப்படுகின்ற பொழுது அவர்களை அவதியிலிருந்தும் அந்த பெரிய போராட்டத்திலிருந்தும் வெள்ளப்பெருக்கிலிருந்தும் அவர்களுக்காக ஜெபித்து மக்களை மீட்டவர் புனித அருளானந்தர். எனக்கு ஒரு பெருமை என்னவென்றால், அருளானந்தர் பணி செய்த அந்த கூவத்தூர் பங்கிலே நான் எனக்கு முதல் பங்காக அந்த பங்கிலே பணி செய்தேன். அது என்னுடைய வாழ்வில் பல ஆசீர்வாதங்களை கொடுத்ததாக இருக்கிறது. அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் பணி செய்கின்ற பொழுது நிறைய காரியங்களை அந்தோணியார் வழியாகவும் புனித அருளானந்தர் வழியாகவும் நான் பெற்றிருக்கிறேன். அதற்கு சாட்சியாகவும் நிற்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், பயன் தராது. ஆக நாம் ஒவ்வொருவரும் இறைவார்த்தையை கேட்டு இறைவார்த்தையை உள்வாங்கி அந்த இறைவார்த்தைக்கு உள்ளே சென்று அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது இறைவனை நாம் பிரசன்னப்படுத்துகின்றோம், பிரசங்கிக்கின்றோம். அவருடைய அன்பிலே நம்மை முழுமையாக உட்படுத்தி கொள்கின்றோம். ஆகவே 2 தேதி ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடினோம். ஆக அந்த அர்ப்பணிப்பு, ஆண்டவர் இயேசுவினுடைய அர்ப்பணிப்பு நம்மை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கிறது. தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்த புனித அருளானந்தர் நம்முடைய மண்ணிலே நம்முடைய மக்களுக்காக விசுவாசத்தை கொடுத்து
அந்த விசுவாசத்தின் வழியாக நாம் வழிநடத்தப்பட நமக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. ஆக இந்த ஜூபிலி வழியாக நாம் இறைவனை இன்னும் அதிகமாக கண்டுகொள்ள வேண்டும். எனவேதான் எதிர்நோக்கின் திருப்பயணிகள். ஒரு காரியத்தை எதிர்நோக்குகின்ற பொழுது, உற்று நோக்குகின்ற பொழுது, அதிலே லயித்து அதிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் இறைவனை முழுமையாக கண்டுகொள்ள முடியும். இன்றைய நாளிலே இன்னொரு சிறப்பும் உண்டு. என்னவென்றால், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 1680 ஆண்டிலே பிறந்த அருள் தந்தை ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி அவர்கள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1742 அவர் மரணித்தார். ஆக அவருடைய நினைவையும் கொண்டாடுகின்றோம். எங்கோ பிறந்து நமது தமிழகத்திற்கு வந்து தமிழை கற்றுக்கொண்டு பல நூல்களை எழுதி, தேம்பாவணி, திருக்காவலூர் கலம்பகம் என்று பல நூல்களை எழுதி தமிழுக்கு அகராதியும் கொடுத்து நம்முடைய தமிழ் மண்ணை வாழ வைத்திருக்கிறார். ஆனால் இந்த காலத்தில் பார்க்குறோம், தமிழ் பேரை வைக்கிறதில்ல, வாயில் நுழையாத பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் புனிதர்கள் பேரை மட்டுமே வைப்போம். ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியசாமின்னு நிறையா பேர் இருப்பாங்க, ஆரோக்கியமேர் நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கேட்டால் நியூமராலஜி, அந்தாலஜி, இந்தாலஜி, ஒன்றுமே இல்லாத ஆளாச்சு. அப்படி போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் புனிதர்களுடைய பெயரை வைக்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை சரிதையை கற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் புனிதர்கள் பெயரை வைப்பார்கள். இறைவனுடைய வார்த்தையை நாம் வாழ வேண்டும் என்றால் உண்மையிலேயே கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் புனித சின்னப்பர் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னவென்று கண்டுகொள்ளுங்கள், அதை வாழ்வாக்குங்கள், வாழ்ந்து காட்டுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் தன்னை முழுவதுமாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்ததன் வழியாக இறை திருவுளத்தை நிறைவேற்றினார். கோடி அற்புதர் என்று பெயர் பெற்று நமக்கு பல புதுமைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை, அருங்குறிகளை காட்டு கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட புனிதரை தேடி வந்திருக்கின்ற நாம் அவர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். இறை விருப்பத்தை நிறைவேற்றுவோம். கோதுமை மணியாக இருந்து மண்ணிலே விழுந்து மடிந்து இறைவனுக்காக நம்மையே அர்ப்பணிப்போம். அந்த இறை விசுவாசத்திலே தொடர்ந்து நடைபெற இறையருள் துணை நிற்க அருள்வரம் வேண்டுவோம். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா முது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும்
எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடனும் உமது பிரசனத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். எந்தெந்த கருத்துக்களை நீங்கள் தாங்கி வந்து அந்தோனியார் செய்வார், பரிந்துரைப்பார் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களோ அத்தனை காரியங்களையும் இந்த காணிக்கைகளோடு ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக தேர்வு எழுதுகின்ற காலம் இது. நமது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதப் போகிறார்கள். அவர்கள் நல்ல முறையில் தயாரிக்கவும் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறவும் வேண்டுமாய் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். காணிக்கை கொண்டு வந்தே இறைவா கனிவுடன் ஏற்றுள்வார். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றே. இதை ஏற்பா இறைவா, திருப்பலிதனில் ஏற்பா. என்னை முழுவதும் உவந்தளித்தே காணிக்கை கொண்டு வந்தே இறைவா கனிவுடன் ஏற்றருள்வார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளென்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான் பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எரிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் அனைவரின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜான் பெரிட்டோ உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்க முதரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராவது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர், 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 மூவுலகின் இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே உமக்கு உண்மையாய் ஊழியம் புரிந்த அந்தோனியாருடைய இந்த நவ நாளிலே நாங்கள் அனைவருமாக மனமுவந்து உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரு முன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர். உமக்கு மனமாற நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எல்லார் ஜீவானந்தம், எல்லா திருநிலையோடும் திரு அவை அன்பின் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஜான் தே பெரிட்டோ மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருந்த எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரமானது நாம் ஜெபிக்கின்ற நேரம், ஆண்டவரின் ஆவியை நோக்கி ஜெபிக்கின்ற நேரம், தூய ஆவியை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற நேரம், நம் வாழ்வில் தீய ஆவிகளை அப்புறப்படுத்த நாம் ஜெபிக்கின்ற நேரம். தீய சக்திகள், தீய செயல்கள், தீய எண்ணங்கள், தீய வழிகள் அனைத்திலும் இருந்து நம்மை முற்றிலுமாக இறைவன் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்ற நேரம். இந்த வளாகத்திலே, இந்த தூய அந்தோனியாரினுடைய இந்த திருத்தலத்திலே நாம் அப்படிப்பட்ட வரங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இறைவன் வழியில் நடக்க நமக்கு போதுமான பாதுகாப்பையும் தெளிவான சிந்தனையையும் பாதையும் நமக்கு தர வேண்டுமாய் அவர் உதவி செய்கிறார். ஆகவே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரின் ஆவியை நோக்கி, தீய சக்திகளில் எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி நாம் உருக்கமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன். அது உங்களுக்கு போதாது என்று தெரியும். என் சமாதானத்தையே என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. இன்று எங்களுக்கும் சொல்லும். எங்களுக்கும் அந்த அமைதியும் சமாதானத்தை தாரும். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் மன்னிப்பையும் மகிழ்ச்சியும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றோ இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை மகிழ்ச்சியோடு இறைவன் தனது சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லேறலும் நான் குணமடைவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்கள் அமைதியாக அமர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒளியே வா, உயிரே வா, அருளே வா, அன்பே நீ வா.
அன்பென்றால் விலை என்ன என கேட்கும் கலிகாலம் கண் முன்னே நான் காண்கிறேன். பணம் ஒன்றே பலமாகும், மற்றெல்லாம் பின்னாகும், அவலங்கள் நான் காண்கிறேன். அன்பென்றால் விலை என்ன என கேட்கும் கலிகாலம் கண் முன்னே நான் காண்கிறேன். பணம் ஒன்றே பலமாகும், மற்றெல்லாம் பின்னாகும், அவலங்கள் நான் காண்கிறேன். அன்பே என் உற்சாகமும், அதுவே என் பேச்சாகமும், குணப்பார்க்கும் அனுபூத்தனும், பணம் பார்க்கும் நிலை போக்கனும், அருளும் நீ பொருளும் நீ அனைத்தும் நீ என் நெஞ்சம் வா. தேடி அணிந்தோடி அருளேங்கி அருள்வாடி இருளாடும் நிலை காண்கிறேன். உண்மைக்கும் நேர்மைக்கும் உறவுக்கும் பகிர்வுக்கும் குழி தோண்டும் நிலை காண்கிறேன். பொருள் தேடி அணிந்தோடி அருளேங்கி மனவாடி இருளாடும் நிலை காண்கிறேன். உண்மைக்கும் நேர்மைக்கும் உறவுக்கும் பகிர்வுக்கும் குழி தோண்டும் நிலை காண்கிறேன். தீமைகள் ஒழிதாகணும், நன்மைகள் நிலையாகணும், எங்கெங்கும் ஒளியாகணும், உன்னருள் நிறைவாகணும். அருளும் நீ ஒளியும் நீ உயிருக்கும் உணரே நீ வா. ஒளியே வா, உயிரே வா, அருளே வா, அன்பே வா. ஒளியே உயிரே அருளே அருளே வா. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவியில் போல் காத்து வருமது பேர் உபாத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருள் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடலுள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம்.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியார் நண்பு பக்தர்கள் அனைவருக்கும் இந்த நண்பகல் வேளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இன்று நாம் நம்முடைய மண்ணில் விதைக்கப்பட்ட புனித அருளானந்தருடைய விழாவை கொண்டாடி இருக்கிறோம். இங்கே யாராவது அருளானந்தர் அல்லது அருளானந்தம், ஜான் பிரிட்டோ யாராவது இருக்கிறீங்களா? அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். அருளம்மா வாழ்த்து, கைத்தறி வாழ்த்து சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அருகான பங்கு கபிரியேல்புரம் பங்கிலே திருஇறுதி ஆண்டவர் ஆலை புதுப்பிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட இருக்கிறது. ஆகவே அவர்கள் அழைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். அங்கிருந்து வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களை, இன்று இந்த திருப்பலியில் அருமையானதொரு நல்லதொரு மறையுரை வழங்கியவர் நம்முடைய கோடி அற்புதர்கள் ஒரு பக்தர், அந்த கோடி பக்தர்கள் ஒரு பக்தர், அமலாசிரமத்துடன் நெருங்கிய உறவினர் அருட்தந்தை சகாயராஜ் அவர்கள். கும்பகோணம் மறை மாவட்டத்தில் பொருளாளராக இருந்தார். இப்பொழுது ஆலம்பாக்கத்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கின்றார். அவருக்கு நமது பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய பெருவிழா ஜூன் மாதம் கடைசி 13வது வாரத்திலே 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதற்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய தயாரிப்பின் அடையாளமாக அந்தோனியாருடைய தேர் கொடியேற்றத்திற்கின் போது வேண்டுதல் கொடி ஏற்ற வேண்டும் என விரும்புகிறவர்களுக்கு கொடிகள் விற்பனைக்கு இருக்கிறது. நம்முடைய திருத்தலத்தின் அலுவலகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் இந்த வருடத்திற்கான காலண்டர்கள், கடைசி ஒரு சில காலண்டர்கள் இருக்கின்றன, அதையும் பெற்றுக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, குருமானவர் நிதி மற்றும் அந்தோனியார் வேண்டுதல் அப்பம் கொடுக்கின்றவர்கள் அதற்கான நிதியையும் கொடுத்து நீங்கள் ரசீது பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த மாதம் நீங்கள் கொடுத்த குருமானவர் நிதி மொத்த தொகை 81,500 ரூபாய். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். குருமானவர் நிதி கொடுத்தவர்கள் அரியமங்கலத்தை சார்ந்த லூயிஸ் கஸ்பார், சேகர் பாபு, பெரம்பலூரை சார்ந்த சேகர் பாபு, எடமலைப்பட்டி புதூரை சார்ந்த ஸ்டீஃபன், துரைசாமிபுரம் அன்டோனிராஜ், திருச்சி சாக்கோ, திருச்சி பாலராஜன், திருச்சி ரெக்ஸ் அக்சிலியா, ஸ்ரீரங்கம் ஆண்டோ, தில்லைநகர் விஜய் யூஜின், பவுல் சிங் ஸ்ரீரங்கம், தில்லைநகரை சார்ந்த விஜய் யூஜின், சங்கிலியாண்டபுரம் ரிச்சர்ட் நவீன், ஜெர்மனியை சார்ந்த டேனியல் ஷைனி, திருச்சி ஆண்டனி சாமி, வரகநேரி ஜான் அலெக்ஸ், இருங்கலூர் ஆரோக்கியசாமி, திருச்சி ஆரோக்கியராஜ், பள்ளூர் அஸ்வின், சென்னை சிறில் விஜய், நம்பர் 1 டோல்கேட் எலன் தங்கம், சங்கிலியாண்டபுரம் ஆரோக்கிய கிறிஸ்டோஃபர், லால்குடி லோயோலா மார்கரெட், லால்குடி லூர்து மேரி ஜான், திருச்சி டேவிட், திருச்சி சகாயமேரி சேவியர், லால்குடி ஜோஸ்பின் ஜான் பீட்டர், கருமண்டபம் ராணி சேவியர், காட்டூர் ஜோஸ்பின் சேவியர், திருச்சி லீமா ரோஸ், திருச்சி சார்ந்த கிளாரா திவ்யராஜ் மற்றும் பாலக்கரையை சார்ந்த புஷ்பராஜ். அனைவருக்கும் அமலாசிரம துறவிகள் சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பம் தருவதற்காக நன்கொடை கொடுத்தவர்கள் பெரம்பலூரை சார்ந்த சேகர் பாபு, ஈச்சம்பட்டி அகஸ்டின் ஸ்டெல்லா மேரி, ஸ்ரீரங்கம் பால் சிங், பள்ளூர் அஸ்வின், சென்னை சுரில் விஜய், நம்பர் 1 டோல்கேட் ஹெலன் தங்கம், கரூர் பிச்சை ஜூலியா ரீட்டா மேரி, திருச்சி டேசி டேனியல், திருச்சி ஜோஸ்பின் அமலா, திருச்சி சகாயமேரி சேவியர், பூண்டி நெல்சன் ஜோன். இவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த வாரம் இலவச கண் சிகிச்சை முகாம் ஒன்று நடைபெற இருக்கிறது. ஆகவே யாராவது அப்படி சிகிச்சை பெற விரும்பினால் வந்து பயன்பெறுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலுமாக நம்முடைய திருத்தலத்திலிருந்து வெளிவருகின்ற பிரான்சிஸ்கன் ஒளி, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த மாத பிரான்சிஸ்கன் ஒளி சிறப்பு இதழோடு சிறப்பு அம்சங்களோடு வெளிவந்திருக்கிறது. அதனுடைய விலை தொகை 15 ரூபாய் மட்டும்தான் கொடுத்து பெற்றுக்கொள்ளவும். ஆண்டு சந்தா 200 ரூபாய், 3 ஆண்டுகளுக்கான தொகை 550 ரூபாய் செலுத்தி சந்தாதாராக இணைந்து கொள்ளுங்கள். பிரான்சிஸ்கன் ஆன்மீகம், அந்தோனியார் ஆன்மீகம் இணைந்து வழங்குகின்ற அற்புதமான ஒரு ஒளி நம்முடைய பிரான்சிஸ்கன் இதழ். அதற்கான விவரங்களை அங்கே நீங்கள் வெளியே செல்கின்ற பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். மேலுமாக
இந்த வாரம் 11 மணி திருப்பலியும் மாலை 5:30 மணி திருப்பலியிலையும் நம்முடைய தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்காக சிறப்பு ஜெப வழிபாடு நடைபெறுகிறது. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி தான். அதனால் பிள்ளைகளை நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம், அல்லது அவங்களுடைய பெயர்களை கொடுத்தாலும் கூட யார் யாரெல்லாம் தேர்வுக்கு தயாரிக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த மாதம் முழுவதுமாக சிறப்பு ஜெப ஆராதனை, சிறப்பு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்கவும் ஆன்மீகத்தில் வளரவும் தேர்வு எழுதி வெற்றி பெறவும் இறைவன் உதவி செய்யுமாறு நம்ம ஜெபிக்கிறோம். மேலுமாக சேனல் நம்முடைய திருத்தலத்தில் லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்குது. திருப்பலி வர முடியாதவங்களுக்கு வீட்டிலேருந்தே பார்க்கலாம். ஆகவே அதுக்கப்புறமும் பார்க்கலாம், எப்போவுமே பார்த்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய நிகழ்வுகள் இங்கே திருத்தலத்தில் நடைபெறும் நிகழ்வு அனைத்துமே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய பெயர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆண்டனி ஷ்ரைன் அமல ஆஷ்ரம். அது யூடியூப் மற்ற சேனல்களில், இது ஃபேஸ்புக் மற்ற இடங்களெல்லாம் கூட நீங்கள் இணையதளத்தில் பார்க்கலாம். பார்த்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடியவில்லை. நம்ம தீர்த்தம் தெளிக்கும் போது அப்பங்கள் கொடுப்பார்கள். நீங்கள் அதே இடத்துல உட்காந்துங்க. நன்மை வாங்கும்போது கூட நீங்கள் இங்கே வர வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்க, கலைந்து செல்ல வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கே அவனுடைய திருவுணவு கொடுக்கப்படும், அதே போல் அப்பமும் கொடுக்கப்படும். அதெல்லாம் முடிஞ்சு நவநாள் ஜபமெல்லாம் முடிஞ்சு தான் திருப்பலி முடியும். ஆகவே நீங்கள் கலைந்து செல்ல வேண்டாம், பராக்கு பார்க்க வேண்டாம். ஏன்னா முழு திருப்பலி முழு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும். அதே போல் அப்பம் சாப்பிடக்கூட இங்கே உட்காந்து சாப்பிடாதீங்க. சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த கவர்களை இங்கே போட வேண்டாம். திருப்பலி முடிந்த உடனே இங்கே உணவு கொடுப்பார்கள். ஒரு சிலர் வேண்டிக் கொண்டு நண்பர்களுக்கு உணவு கொடுக்குறார்கள். நீங்கள் வரிசையில் இருந்து பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உட்காந்துக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் அதை அழுக்கப்படுத்த வேண்டாம். அடுத்த திருப்பலிகள்லாம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உதவி செய்யுங்கள். நிறைய குப்பை தொட்டிலாம் இருக்கிறது, அதெல்லாம் பயன்படுத்தி இந்த இடத்தை துப்புரவாக வைத்துக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எழுந்து நின்று இறை ஆசிரை பெறுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அனைவரும் உம்மை மீண்டும் பணிவோடு வேண்டுகின்றோம். புனித ஜான் தி பிரிட்டாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகின் மீது உம்மீது கொண்டுள்ள உண்மையான அன்பில் நாளும் வளரவும் விண்ணக மாட்சி என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம். யார் யாருக்கெல்லாம் குணம் பெற வேண்டும் நினைக்கிறீங்களோ, எங்கெங்கே உங்களுக்கு குணம் பெற வேண்டும் அந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. அதில் யாருக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிற அதை அவர்களை நினைவில் கொள்ளுங்க. உங்கள் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் இருக்கின்ற நோயாளிகளுக்காக சிறப்பான விதத்தில் இங்கிருந்தே நாம் இறைவனுடைய பரிந்துரையை பெற ஜெபிப்போம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரே. இது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. ஒரு சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்கள் அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களை கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலக் கடவதாக. ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கடுமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழிதவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பு இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கி தவிக்கும் அடியார்களையும் தயவாய் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தாரும்.
உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கு பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. பிரியமானவர்களே, நம்முடைய இந்த திருப்பலியை நற்கருணை ஆராதனையை ஒவ்வொரு வாரமும் வெளியிடுகின்ற நமது பவர் ஆஃப் காட் அந்த சேனலுடைய உரிமையாளர் திருவாளர் ஆனந்த் அவர்கள் சிரமம் பாராமல் வந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பாடற்குழுவினர்கள் அருமையான பாடல் பாடுறாங்க, உற்சாகப்படுத்துங்க. தொடர்ந்து நம்மை ஜெபிக்க தூண்டுகின்றவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கிய பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவன் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, நமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உமை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால்
இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகின்ற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவன் தூய் அந்தோணியார் வழியாக எண்ணற்ற நன்மைகளையும் ஆசிரியும் அருளையும் நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு என்றென்றும் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. காவேரி கரையில் வீற்றிருக்கும் புனித அந்தோணியாரே, கதி கலங்கி பரிதவிக்கும் மக்களின் தோழரே. காவேரி கரையில் வீற்றிருக்கும் புனித அந்தோணியாரே, கதி கலங்கி பரிதவிக்கும் மக்களின் தோழரே. லிஸ்பன் நகரில் அரச குடும்பத்தில் அவதரித்தவரே, பெண்மாரி என்ற நாமத்திலே திருச்சபையில் இணைந்தவரே. காவிரி கரையில் வீற்றிருக்கும் புனித அந்தோணியாரே, கதி கலங்கி பரிதவிக்கும் மக்களின் தோழரே. இறை பக்தியும் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவரே, சிறு வயதில் சாத்தானை விரட்டி விட்டவரே. இறை பக்தியும் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவரே, சிறு வயதில் சாத்தானை விரட்டி விட்டவரே.